எனக்கு என்னமோ இன்னும் 2-3 பேர் விசாரிச்சிருக்கலாம்னு தோணுது. ஏன் ஏமாத்திருப்பானோன்னு தோணுது. எனக்கு உன்னை யார் வாயோட சொன்னது? நான் என்ன சொன்னேன் உன்ட்ட என்னடா சொன்ன? அவன் வாய முட்டுன்னு தானா? நீ அதே மாதிரி வாய முட்டு 2000 எனக்கு தெரிஞ்சு ஒருத்தான் தெரிஞ்சு வெளியில அவங்கள்ட்ட கேட்டு அதை இன்னும் 2-3 பேர் விசாரிக்கணும்டா. அவனுக்கு வாலண்டியரா மறுபடியும் வந்தானுங்களா இல்லையா விசாரிக்கலாம். மறுபடியும் அங்க போகும்போது விசாரிச்சு இருக்கலாம். கொஞ்ச நேரம் இங்கே யாராவது ஆளுங்க இருப்பாங்க. உன்னை வாய் விட்டு வந்து நான் 1700 வழிக்கு வந்துருப்பான். ஆள் இல்லடா இங்க எவனும். அவனுக்கு இன்னைக்குதான் நம்ம ட்ரிப்பு மட்டும்தான், வேற விட்டா அவங்க ஆளு கிடையாது. நம்ம கூட வந்தாலும் 3/4 பேர் இந்த ஏரியாக்காரங்க. நம்ம மட்டும் தான் ட்ரிப் அடிக்க வந்திருக்கோம். அதுவும் இங்கே கொண்டாந்து டிராப் பண்ண மாட்டான். ஃபைனல் பாயிண்ட் லேக் தான் இருக்கு. இது அங்க நம்ம இறங்க நம்ம மறுபடியும் 3 கிலோமீட்டர் எது லேக் இருக்கு? இந்த முனையில இருக்கு. அங்க போர்டு போட்டுருந்தாங்கல்ல, பாப்போம். இவன் சொல்றது உண்மைனா ஃபர்ஸ்ட் எடுத்தவனே ஒரு சாப்பிடறேன்னு சொன்னான்ல, அங்கேயே தெரிஞ்சிடும். இல்லைன்னா என் ஃப்ராடுக்கார பையன் அங்க போயிட்டு கமிஷன் வாங்குவான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிடும். பாத்துக்கலாம். அவன் ஒரு கடைக்கு வர கூட்டு போறேன்னு சொன்னானா. இன்னொன்னு பாரு, நம்ம பஸ்ல வந்தோம்ல, அந்த பஸ்காரன் பத்தியா ஒரு ஹோட்டல்ல மட்டும் சீக்கிரமா கிளம்புங்க, இங்கெல்லாம் பஸ் நிக்காதுன்னா இன்னொரு இடத்துல மட்டும் ரொம்ப நேரம் நிப்பாட்டினா. அது ஏதோ ஒரு சிங்க் நினைக்கிறேன் பஸ்காரனுக்கும் அந்த ஹோட்டலுக்கும். அவன் நிப்பாட்டின எல்லாமே அட்டு ஹோட்டல் தான்டா, குப்பை மாதிரி இருந்தது. அவனுங்க கடைசியா பிரைவேட் பஸ்காரனும் கூட சூப்பரா நிப்பாடுவானுங்க ஹோட்டல்ஸ் எல்லாம். கடைசியா நம்ம போனோம்ல, லைன்ல நிக்கிறானுங்க வரிசையா லட்டு வாங்குற மாதிரி. தண்ணி இல்லாம அந்த தண்ணிய அதனாலதான் உள்ளார போய் கை கழுவிட்டு வந்தேன். நீங்க அங்கே எங்க பழைய தூங்கிட்டடா. இந்த படத்துல அந்த கார்த்தி போயிட்டு ஒரு இடத்துல கழுவான் தெரியுமா? கார்த்தி அரவிந்த் சாமி இருப்பாங்க. கார்த்தி அரவிந்த் சாமிமா? பாத்ரூம் போவான் தெரியுமா? போன கூட ஒரு பாத்ரூம் இருக்கு, தொட்டில தண்ணி. அதே செட்டப் அப்படியே. அத்தான் சரி, என்ன இப்ப பண்ணாங்க? கிங் சைஸா இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்னடா நீ பண்ணது எல்லாமே. நான் கிங் சைஸ் தான் கேட்டேன். இது கிங் சைஸ், அது குயின் சைஸ். குயின் நீ வந்தா கேட்டேன். 3 பேர் இதுல கம்ஃபர்ட்டபிளா, இது 3 பேர் கம்ஃபர்ட்டபிளா இதுல படுக்க முடியுமா? எனக்கே நீ ஃபர்ஸ்ட் பட. எனக்கு இடம் பத்தாது அதுல. எனக்கு இடம் பத்தாது இதுல. கக்கூஸ்ல போய் படு. இல்ல போன இந்த பீரோலயே அங்க ஒரு காட் போட சொல்றாங்க. என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க போடுவேன்? எங்க வாசல்லையா? ஆமா, எங்க தொட்டாலும் சில்லுன்னு இருக்கு இங்க. ஆமா, அங்க ஒரு காட் போட்டு நீங்க படுத்துக்கோ. அப்பதான் மேல இருந்து குளிக்க. நீங்க எவனா அங்க ஒரு ஆள் படுத்துவான், நான் ஒரு ஆள் மட்டும் நான் பெட்ல படுத்துக்கிறேன். இப்படி படுத்துக்கிட்டா இந்த சைடு ஒரு காட் போட்டு நீ படுத்துக்கோ, இந்த சைடு ஒரு காட் போட்டு. இப்படி படுக்க முடியாதா நம்மளால? ஸ்ட்ரைட்டா இது போதும் மேடம் நமக்கு. இப்படி படுக்க முடியாதா? ஏண்டா வரும்போதும் இதுல சீட்ல போடுறீங்க, போகும்போது சீட்ல போடுறீங்க, நிம்மதியா தூங்க விடுவீங்கன்னு பார்த்தா ஒரே கட்டுல 3 பேர். இந்த சைடு கீழே விழுந்துட்டுலாம் என்ன பண்றது? தூக்கத்துல காலை கட்டி வச்சு எதுவுமே இல்ல. ரூமும் சரியில்லை, இதுலயும் ஸ்லீப்பர் போடல. இப்படியே படுத்து தூங்கிட்டு வந்தேன். அப்படித்தானே தூங்கணும். அப்படித்தானே தூங்கணும். நீ ஓவரா குடிச்சிருக்க. நான் 1 மணிக்கு எழுப்பி விட்டான்டா, நல்லா தூங்கி இருக்கலாம். இவன் பார்த்தா அதுக்கு பேய் கதை சொன்னான்டா. எனக்கு இன்னமும் அந்த தொங்குற என்னது நிறைய பேய் கதை வச்சிருக்காங்க. பொய் தானே எல்லாமே? உண்மை. எனக்கு எல்லாமே உண்மை. ஓலா ஓலம்மா எல்லாமே உண்மை சம்பவம்பா. அவன் என்ன சொன்னா 20% தான் அவனுக்கு சொல்லியிருக்கேன். ஏன் 80% டெவலப் பண்ண இருக்கும் போது சும்மா மினிமலா நடந்ததா அளந்து விடுற நாய் இது. உண்மையா நடந்ததுக்கு உனக்கு தெரியாது அந்த கதை. நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். நீ இந்த மாதிரி பயப்படுறாங்க, இந்த கதையை சொல்லு. என்கிட்ட சொன்னு வச்சுக்கோ,
பளிச்சு பளிச்சு போயிடுவேன். பெரிய என்ன நானும் பயப்பட மாட்டேன். நீ எவ்வளவு பெரிய பேய் கதை சொன்னாலும் நான் பயப்படவே மாட்டேன். நான் சொல்றது பேய் கதை இல்லப்பா, உண்மை உண்மை கதையே கிடையாது இது, உண்மை. சின்ன வயசுல நீ பயப்படல, சின்ன வயசுல இல்ல, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, நான் போய் பார்த்தா அவர் வந்து இங்க நிக்கிறாரு அவரு அப்படின்னு. ஏய் அந்த கதைல அது ஜின்னு கதை. நான் தான் சொன்னல அது ஜமாத் போகும்போது அது உண்மையா நினைச்சுடா. சீரியஸா அது எப்படி இருந்தது, பாக்க எப்படி இருந்தது, கருப்பா இருந்ததா? கருப்பான ஆளு வெள்ளை ஜின், வெள்ளை ஜின்னு இவன மாதிரியே இருந்தது, கண்ணாடி போட்டு. அந்த சுந்தர்சி படம் ஒண்ணு இருக்குல்ல, அதுல ஜின்னு எவ்வளவு கேவலப்படுத்தணும் அவ்வளவு கேவலப்படுத்தணும். அது பயமே வரலடா எனக்கு. இருக்குடா படம். உண்மையான ஜின்னெல்லாம் எடுத்தோம்னா அவ்வளவுதான். உண்மையான ஜின்னு உண்மையில படம் இருக்கு, இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு அந்த படம். இப்ப ஜின்னு ஒண்ணு இப்ப இவன் ஒருத்தன் நடிச்சிருந்தான்ல அந்த அந்த பாட்டு பெட்டு, ஜின் பை பெட்டு. ஆமா இவன் கதை சொல்றான். நான் ஒரு பார்த்திருக்கேன், கொடைக்கானலுக்கு மூணாறுல ஒரு கதை போய் பார்த்தேன். அவன் மச்சான் எத்தனை வருஷம் மத்த அவங்க தான் பெரிய சம்பவம் பார்த்திருக்காங்க. சரி இங்க ஏதாவது கிரவுண்ட் இருக்கான்னு பாரு, ஒரு மேட்ச போடுவோம். மேட்ச போடுவோம், கீச்ச போடுவோம். பேட் இருக்காது, ஆமா பேட் இருக்காது. ஆமா நீங்க சரி விடு. சரி போலாம், பட்டு புஷ்வாங்க. ஹீட் சூடாகட்டும். அக்கா ஃபர்ஸ்ட் யாரு, நீ புரியா? நீ போ. நான் லாஸ்டா குடிச்சிட்டு அம்பி அள்ளி ஊத்துவாங்க, அந்த மாதிரி அள்ளி ஊத்திட்டு ஆனா வந்தாங்க. நான் சொல்லவா, நம்ம குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்ரூம் ஃபுல்லா புகை மூட்டமா இருக்கும். இங்கதான் ஃபீல் ஆகுதா? என்னது இவனுக்கு ஃபீல் இங்க ஆகும். இங்க ஒரு ஃபீல் இல்ல. சந்திரமுகி படத்துல இருக்கு என்ன ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி இங்க அந்த அளவுக்கு எதுவும் இல்ல. இது பரவாயில்ல, இது போட்டு பரவாயில்ல. ஜன்னலை திறந்து கண்ணல் மேல கை வச்சீங்க முதல் பண்ணிட்டீங்களா? எதையும் திறக்காது. நேச்சுரல் லைட். வேணாண்டா, வெயில் வேணாண்டா, வேணாம்டா, வேணாம்டா, வேணாம்டா. கட்டையில மட்டும் நோக்குறா, வெயில் வருது, வெளிச்சம் வரட்டும். என்னோட கையே உள்ள முடியல. டேய் 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 டேய், இப்ப நான் சும்மா அனிப்பு அனிப்பு ராமரா சொல்லாத, சொன்னா கேளு. உள்ள வர